நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ईर्ष्या मानस तथा क्रोधः मायासूया तथैव च तिष्ये भवति भूतानां रागो लोभस्य भारत. பேராசை, பெரும் நஷ்டம், ஈர்ஷ்யா, கோபம், ஒருத்தர பார்த்து பொறாமை, மாயா, அசூயா, என்னென்ன கூட்டநீதி, வயிற்றுக்காக எத்தையும் செய்யும் தன்மை, இப்படி கலியுகத்தில் பலரும் இருப்பார்கள். சங்கேபோ வர்த்ததே ராஜன்னு துவாபரேஸ்மின் நராதிப. துவாபரயுகத்தினுடைய இறுதியிலேயே கலியினுடைய கோலாகங்கள் தெரிய ஆரம்பிக்கும். முதல் பருவம் முடிஞ்சது. அப்படின்னா பீஷ்ம பருவத்தில் முதல் பருவ பூகண்ட நிர்மாண பருவ. அதுக்கு அடுத்தது பூமி பருவ, ரொம்ப சின்ன பருவம். திருத்தராஷ்டிரன் மேலும் கேட்கிறார், மேல என்னென்ன லோகங்கள், கீழே என்னென்ன லோகங்கள்னு சொன்னியே, பூமி எவ்வளவு பெருசு, நடு லோகம். இந்த பூமியை எப்படி பிரித்திருக்கிறார்கள் அதை கேள். நடுவுல நாம் இருக்கிறது ஜம்பூ தீபம். ஜம்பூ கண்டஸ்துவயா புரோக்தா யதாவதிக சஞ்சய விஷ்கம்பஸ்ய பிரபூஹி பிரப்ரூஹி பரிணாமந்து தத்வதः. இந்த கண்டத்தினுடைய பரிணாமத்தை சொல்லுகிறேன். சமுத்திரஸ்ய பிரமாணஞ்ச சம்யகச்ச தர்சனம் சாகத்வீபம் ச மே ப்ரூஹி குஷத்வீபம் ச சஞ்சய. நடுவுல இருக்கிறது ஜம்பூ தீபம், சாகத்வீபம், குஷத்வீபம், ஷால்மலி தீபம், பிளக்ஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம் என்ன மொத்தம் 7 தீபங்கள். நடுவுல இருக்கிறது ஜம்பூ தீபம். நடுவுல இருக்கிற தீபம் 1,00,000 யோஜனை பெருசு. அதை சுத்தி 1,00,000 யோஜனை கடல். அடுத்த தீபம் 2,00,000 யோஜனை தூரம் பெருசு. அதை சுத்தி 2,00,000 யோஜனை கடல். உப்பு கடல், ததிக்கடல், இக்ஷுசார கடல், கருப்பஞ்சாறு கடல், தயிர் கடல், பார்க்கடல், அதே போல நெய்யால் ஏற்பட்ட கடல், கல்லால் ஏற்பட்ட கடல், சுத்தமான தண்ணீரால் ஏற்பட்ட கடல் என்று 7 கடல்கள் 7 தீபங்களையும் சூழ்ந்திருக்கின்றன. இதுதான் தீபங்களின் கணக்கு. நடுவில் நாம் இருக்கிறோம். ஜம்பூ தீபத்தில், பாரத தேசத்தில், பரதகண்டத்தில் இருக்கிறோம். குஷ, கிரௌஞ்ச, புஷ்கர இது முதலான தீபங்களை சொல்லி, ராகு கேத்துக்களுடைய நீள அகலங்களை சொல்லி, இதுதான் பூகண்ட நிர்மாணம், இதுதான் பூகோளம்னு சஞ்சயன் கூறினார். திருத்தராஷ்டிரன் நன்கு கேட்டுக்கொண்டார். இனி அடுத்தது ஸ்ரீ பகவத்கீதா பருவா. இவருக்கு இந்த வேண்டிய சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு சஞ்சயன் யுத்த பூமியிலேருந்து வரார். இது ஆரம்பமே எப்படி இருக்குன்னா 10 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு. இந்த பகவத்கீதா பருவம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா 10 நாட்களுடைய யுத்தம் முடிந்து போய்விட்டது. முடிந்து போய் பீஷ்மாச்சாரியர் கீழே விழுந்துட்டார். விழுந்தவர் சரதல்பத்தில் கிடக்கிறார். அதை கேட்டு சொல்லுவதற்காகத்தான் சஞ்சயன் திருத்தராஷ்டிரனிடத்திலே ஓடி வருகிறார். அந்த சரித்திரம் தான் இங்க தொடங்குறதே. இப்போ நமக்கு தோணும், அது எப்படி, நாம தான் முதல்ல இருந்தே இவர் சொல்லுவார்னு கேள்விப்பட்டோம். என்னால் முதல்ல சொல்றதே இல்ல, 10ஆம் நாள்ல இருந்தா அவர் சொல்லவே ஆரம்பிக்கிறார். ஸ்லோகம் எப்படி தொடங்குறதுன்னா, சஞ்சயோகம் மகாராஜ நமஸ்தே பரத ரிஷப ஹதோ பீஷ்ம சாந்தனவஹ பரதானாம் பிதாமஹா. பீஷ்மர் சந்தனு மைந்தன் பிதாமகர் ஹதஹ. அவர் அழிந்து விட்டார், அவர் விழுந்து விட்டார், அவரை சிகண்டி வீழ்த்தி விட்டான். அர்ஜுனன் பின்னால் தேரில் இருந்தான், முன்னால் சிகண்டி இருந்தான். அவர் கீழே விழுந்து அம்பு படுக்கையில் கிடக்கிறார். என் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டு ஓடி வந்தான். ககுதம் சர்வயோதானாம் தாம சர்வதனுஷ்மதாம் ஷர தல்பகத சோத சேதே குரு பிதாமகா. குரு குலத்துக்கே பிதாமகரான பீஷ்மாச்சாரியர் இப்போது அம்பு படுக்கையில் கிடக்கிறார் என்று செய்தி சொன்னான். அப்ப இவர் நடந்ததெல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கச்சேவே 10 நாள் ஆயிடுச்சு. அது வரைக்கும் பேசல. 10 நாட்கள் கழித்து அவர் கீழே விழுந்த அப்புறம் தான் சஞ்சயனவருக்கு ஒன்றொன்றா கூற ஆரம்பிக்கிறார். ஆனால் அப்படி கூறினாலும் அது முதல்லேருந்து நடக்கிறாப்பல தான் சொல்லிக் கொண்டு வருகிறார். நடந்தது நாள் படத்தான், ஆனா முதல்ல நடந்தா போலே. அப்போது பெரும் புலம்பல். திருத்தராஷ்டிரன், ஏன் பீஷ்மாச்சாரியரை யாரும் ரட்சிக்கவில்லையா? மகாரதிகள் இல்லையா? அதிரதர்கள் இல்லையா? அவர் தேர் சக்கரத்தின் இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் யாரும் காக்கவில்லையா? அவருடைய தேர் கொடியை காக்க ஆள் இல்லையா? துரியோதனன் எங்கு போனான்? நூற்றுவர்களும் எங்கே? ஏன் தங்களுடைய தாத்தாவை ரட்சிக்காமல் போனார்கள் என்று பலவாறு புலம்பினான். அந்த புலம்பல் அத்தனையும் கேட்டுக்கொண்டு இப்படி புலம்ப மேற்கொண்டு என்ன சொல்றதுன்னு சஞ்சயனுக்கு தெரியல. எனக்கு அங்க நடந்ததை இப்போது கூறுகிறேன், நீ கேட்க வேண்டுமானால் கேட்டுக்கொள் என்று சொல்ல திருத்தராஷ்டிரன் அப்பதான் சரி நடந்தத முதலிலிருந்தே கேட்டுக்கொள்வோம் என்று நினைத்தான். அப்ப பிறந்ததுதான் பகவத்கீதை. ஏன் சஞ்சயனும் இவரும் பேசிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கிறது அங்க யுத்த பூமியில பார்த்ததெல்லாத்தையும் சஞ்சயன் திருத்தராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்படிங்கறதையே நாம இந்த ஸ்லோகங்களை வச்சே தெரிஞ்சு விடலாம். எப்படின்னு பார்ப்போம். நடுவில் 2-3 ஸ்லோகம் சொல்றேன். அதை பார்த்தாலே அங்க நடக்கிறது அப்படியே சொல்றான்னு தெரிஞ்சுப்போம். அப்படியேங்கிறது இன்னைக்கு ரொம்ப உலகத்துல சகஜமா போச்சு. எங்க என்ன போட்டி நடந்ததுனாலும் நம்ம வீட்டுல இருந்தபடி அப்படியே
அங்க என்ன நடக்கிறதோ அப்படியே நன்னா தெரிஞ்சுன்ற மொழியும் அதே போலத்தான் அன்னைக்கு நடந்திருக்கும் போல் இருக்கு. இப்போது அடுத்த அத்தியாயத்திலேயும் தொடக்கம். பீஷ்ம பருவாவிலே பகவத்கீதா பருவாவில் உபபருவாவில் முதல் அத்தியாயத்தில் சஞ்சயன் யுத்தரங்கத்திலிருந்து ஓடி வருகிறான். பீஷ்மர் விழுந்தார்னு கூறுகிறான். அடுத்த அத்தியாயத்தில் திருதராஷ்டிரன் புலம்பினான். ஏன் பீஷ்மரை யாரும் காப்பாற்றவில்லையா என்று கேட்டான். அவர் விழுந்தார், சரித்திரம் வேணுமானால் கூறுகிறேன் என்று கேட்க என்ன நடந்ததுன்னு முதல் கேள்வியே இப்பதான் பிறக்கிறது. பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள், மொத்தம் 18 அத்தியாயங்கள். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தன பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத் கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்னைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாது வினிஸ்திருதா. கண்ணன் பத்மநாபனுடைய வாய்த்தாமரை திறந்து தாமரையன்ன வதனத்தை சாய்த்த ஆச்சரியமா 700 ஸ்லோகங்கள் சொன்னார். எதுக்கு கீதை? இத்தனை நம்ம பாரத கதை தானே பார்த்துட்டு வந்திருக்கோம். குறுக்கு என்ன நடுவுல கீதைன்னு கொண்டாடுறோம்னால் கீதா கீதம் பாடல், பகவத்கீதா பகவானுடைய பாடல். இதிலே நம் வாழ்க்கைக்கு வேண்டிய தர்மங்கள் அனைத்தும் உள்ளன. ஒரு மாணவன் மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ, இவ்வுலகத்துல எப்படி வாழ்க்கை, என்னென்ன கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும், அவ்வுலகம் எப்படி கிட்டும், நாம எப்படி பந்துக்களை ஏத்துக்கணும், உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் இந்த லோகத்தை எப்படி ஏத்துக்கணும், சுகம் துக்கம் மாறி மாறி எப்படி வரும், கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம் யாது, பக்தி யாது, கிருஷ்ண பரமாத்மாவனுடைய பெருமை என்ன, உலகம் அத்தனையும் யாரை சாரும், எத்தனை சரித்திரம் இருக்கு. அது அத்தனைக்கு நேரடியான பதில் பகவத்கீதையில் தான் உள்ளது. அந்த கீதை அர்ஜுன கேசவ சம்பாதம், கேசவார்ஜுன சம்பாதம். இந்த கீதையை தொடங்கி வச்சது திருதராஷ்டிரன். ஆனா மேற்கொண்டு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கண்ணனும் அர்ஜுனனும். கீதை சில பேர் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறச்சே குறுக்க ஒரு கேள்வி கேட்பா, கேட்டுவிட்டு அவர் புறப்பட்டுப்படுவார். அதுக்கப்புறம் நாம அந்த கேள்வியை வச்சு ஒத்தருக்கு ஒத்த சண்டை போட்டு தீர்த்து விடுவோம். அத போல ஒரே ஒரு கேள்வி திருதராஷ்டிரன் கேட்டுட்டு அவர் அப்புறம் மௌனம் ஆயிட்டார். அதுக்கு அத்தனை பதில் 700 ஸ்லோகங்களும் கேசவனும் அர்ஜுனனும் பேசிக்கொண்டது. ஆனா நடுல சஞ்சயன் மட்டும் வரும். சஞ்சயன் இப்படியாக கண்ணன் கூறினான்னு திருதராஷ்டிரனிடத்துல சொல்லுவார். இத போல கண்ணன் சொன்னார் சொல்லிட்டு இப்ப 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் காட்ட போறார். இன்னும் இவர் இடத்துல சொன்னா அப்படியா கண்ணன் அப்படி நடந்துட்டானா என்ன இவர் கேட்டுக்கிறான். ஆனா ஸ்லோகமே கிடையாது. திருதராஷ்டிரன் பேசின ஸ்லோகங்கள் கிடையாது. கண்ணனும் அர்ஜுனனும் 2 பேரும் பேசினது மட்டும்தான் உண்டு. முதல் அத்தியாயம் ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு பேர் வைத்தார்கள். இப்ப முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம்னு பேர். ஒன்னொண்ணுமே ஒரு யோகம். அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனன் வருத்தப்பட்டு ஒரே கவலைப்பட்டு அழுத யோகம் அர்ஜுன விஷாத யோகம். 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்கள். இதன் கடைசியில் தான் அர்ஜுனனுக்கு சோகம் போக போகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப இந்த சரித்திரம் எல்லாம் 10 நாள் முடிஞ்ச அப்புறம் சொல்லிட்டு இருக்கார். பீஷ்மரே விழுந்துட்டார். ஆனால் நம்ம இப்ப எந்த கட்டத்தை ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி, இந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி. திருதராஷ்டிரனும் சஞ்சயனும் எங்கேயோ உட்காண்டிருக்கா. இங்க நடந்த சரித்திரத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரன் இடத்துல சொல்லிட்டு இருக்கார். 2 பேரும் யுத்தத்துக்கு தயாரா நின்று இருந்தார்களே, என்ன நடந்தது அப்படின்னு முதல்ல திருதராஷ்டிரன் கேள்வியை தொடங்குகிறார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாக யுத்சவா மாமகா பாண்டவாச்சைவ கிம் அகுர்வத சஞ்சய. எம் பிள்ளைகளும் பாண்டு புத்திரர்களும் குருக்ஷேத்திர பூமிக்கு போனார்களே, என் செய்கிறார்கள்? இதான் கேள்வி. சஞ்சயன் பார்த்தா என்ன சாமர்த்தியம் திருதராஷ்டிரா அவனுக்கு, என் செய்கிறார்கள்னா கேள்வி கேட்கிறாய். யுத்த பூமிக்கு போனவா என்ன பண்ணுவா? சண்டை போடுவா. சாப்பிடுற உள்ளுக்கு போனா என்ன பண்ணுவா? சாப்பிடுவா. குளிக்கிற உள்ளுக்கு போனவா குளிப்பா. அப்ப என் செய்கிறார்கள்னு கேட்கிற எண்ணம் இல்ல. என் பிள்ளைகள் ஜெயிக்கிறாளா, பாண்டு புத்திராள் தோக்கிறாளா, இத கேட்கணும்னு அவனுக்கு ஆசை. நீயே மறைத்து பேசினால் நான் எவ்வளவு மறைத்து பேச மாட்டேன் என்று சஞ்சயன் பதில் கூற ஆரம்பித்தார். மறைச்சு பதில் சொல்லி வந்தார். கடைசியா பதில சொல்லி 18வது அத்தியாயம் முடிக்கிறார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிகி துருவா நீதிர் மதிர் மம. எங்கு கண்ணனோ எங்கு அர்ஜுனனோ அங்குதான் வெற்றி செல்வம். இது நிச்சயம். இதுதான் என்னுடைய மதம் என்ன சஞ்சயன் சொல்றதோட கடைசி அத்தியாயம் முடிஞ்சுள்ளது. அப்ப முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம் பகவத்கீதை முதல் ஸ்லோகம் தொடங்கிறது. திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் யுயுத்சவஹ யோத்துமிச்சு யுத்தம் பண்ணணுங்கிற ஆசையோட யுயுத்சுக்களாக சேர்ந்திருக்காளோ இல்லையோ. மாமகா பாண்டவா செய்வ
பாண்டு புத்திரர்கள் எம் பிள்ளைகள்னா சஞ்சயன் அப்பவே புரிஞ்சு விட்டான். இந்த சப்தம் எப்படி தெரியுமா இருந்திருக்கணும், எம் பிள்ளைகள் தம்பி பிள்ளைகள்னு கேட்டிருக்கணும், இல்ல திருதராஷ்டிர குமாரர்கள் பாண்டு புத்திரர்கள்னு கேட்டிருக்கணும். அப்படின்னா சமநிலையோட அவன் பேசலான்னு அர்த்தம். ஆனா வார்த்தை எப்படி இருக்கு, எம் பிள்ளைகளுக்கும் பாண்டு புத்திரர்களுக்குன்னு பிரிச்சான். என்னன்னு சொன்னாலே உறவு வேண்டியவன் ஆயிடுது. பாண்டுன்னு என் பேரை சொல்லணும், அப்ப என் தம்பி பிள்ளைன்னு சொல்லிருக்கணும் இல்லையோ. அதுல இருந்தே என்ன இவன் நினைச்சிட்டு இருக்காங்கிறத நன்னா புரிஞ்சுட்டான். ஓஹோ, திருத்தராஷ்டிரனுக்கு இன்னும் மனசுல இருக்கிற வன்மம் போகவில்லை. சஞ்சய உவாச்ச, ஆங்காங்க இருக்கிற ஸ்லோகத்தை சொல்றேன். 700 ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணா கூட 3.5 மணி நேரம் ஆகும். அதனாலே அர்த்தம் சொல்றதுங்கிறது எல்லா ஸ்லோகத்துக்கும் நடக்காது. ஒரு அத்தியாயத்துக்கும் சுருக்கமான அர்த்தம் சொல்றேன். சஞ்சய உவாச்ச, திருஷ்டுவாது பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய வாஜா வசனம் அப்ரவீத். உங்க ஆறார் கையில கீத புஸ்தகம் இருக்கோ வச்சுடுங்க. எந்தெந்த ஸ்லோகம்னு தானே உங்களுக்கே புரியும். அடுத்தடுத்து ஸ்லோகம் போறச்சே அர்த்தம் தெரிஞ்சு விடலாம். அப்போது சஞ்சயன் கூறுகிறான், திருஷ்டுவாது பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா. நீங்க எல்லாருமே கீதைய சந்த சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டா எவ்வளவோ நல்லது. அது சின்ன வயசுலயே பண்ணிட்டோம்னு வச்சுங்க, எத்தனை நன்மையும் செய்யும். அதுல இருக்கிற ஒரு ஸ்லோகமும் அக்ஷர லட்சம் பெறும். ஆனா அதை இழந்துட்டமேன்னு வயசான அப்புறம் தவிக்க கூடாது. அது அந்த வயசுலயே புரிஞ்சுட்டு இருக்கலாமோ இல்லையோ. போனா போறது இப்ப வயசாயிடுத்து சாமி, இப்ப என்ன பண்ண சொல்றீர், என்ன பண்ண சொல்றேன்னு இப்ப வான்னு கத்துக்க சொல்றேன், வேற என்ன செய்ய முடியும். அப்பதான் விட்டுட்டோன்னு சொன்னா இப்ப வான்னு கத்துக்க வேண்டாமா. அதோ திருஷ்டுவாது பாண்டவானீகம், திருஷ்டத்யும்னாலே வியூகீகரிக்கப்பட்ட பாண்டவ சைன்யத்தை துரியோதனன் கண்டான், நடுங்கினான். ஆச்சாரியனான துரோணனிடத்தில் சென்றான். பஷ்யேதாம் பாண்டுபுத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் திருபதபுத்திரேன தவசிஷ்யேன தீமதா. உன்னுடைய சிஷ்யன் திருபதபுத்திரனான திருஷ்டத்யும்னன், அவனால வியூகம் செய்யப்பட்ட பெரிய பாண்டவ சேனையை பாரும். ஹே ஆச்சாரிய துரோணாச்சாரியரே, அவன் தான் வியூகம் பண்ணி வச்சிருக்கான். அத்ரசூரா மகேஷ்வாசாக பீமார்ஜுன சமாயுதி. இங்கேயும் பல ரசிகள் உள்ளார்கள், அங்கேயும் பல பெரிய வீரர்கள் உள்ளார்கள். எனக்கு இப்போ ஒண்ணு தோன்றது, அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் தித மேசேஷாம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம். பீமனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கு அவன் சேனை, பீஷ்மனால ரட்சிக்கப்பட்டிருக்கு நம்ம சேனை. அபர்யாப்தம், நம்ம சேனை அளவு கடங்காதது. பர்யாப்தம், அவர்கள் சேனை அளவுக்குட்பட்டது என்று கூறினான் துரியோதனன். இதற்கு ராமானுஜர் பாஷ்யம் சாதித்தார். ஆதிசங்கர பகவத்பாதருடைய பாஷ்யம், மத்வாச்சாரியருடைய பாஷ்யம், எத்தனை பேர் மகாச்சாரியர்கள் அத்தனை பேர் எழுதியிருக்கா. ராமானுஜ பாஷ்ய, கீதா பாஷ்ய, தாத்பர்ய சந்திரிகா, வேதாந்த தேசிகன் தாத்பர்ய சந்திரிகைன்னு சாதித்தார். அதுல விசாரிச்சுக்கிறார், துரியோதனன் சந்தோஷமா தைரியமா பேசுறானா, பயந்து பேசுகிறானா? பார்த்தா நன்னா சந்தோஷமா பேசுறாப்புல இருக்கும், ஆனா பயப்பட்டு இருக்கான்னார் தேசிகன். ஏன்னா மேலெழுந்த வாரியா பார்த்தா நம்ம சேனை அளவு கடங்காதது அபர்யாப்தம், அவர்கள் சேனை அளவு கடங்கியது பர்யாப்தம். பீஷ்மன் பீமனாலே ரட்சிக்கப்பட்ட சேனைன்னு கூறுகிறான். ஆனா அவன் பேச்சே தப்பா இருப்பாருங்க. பீஷ்மாச்சாரியன் இந்த பக்கம் சொல்லியிருந்தா திருஷ்டத்யும்னன் அங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் தானே சேனாபதிக்கு சேனாபதி. சரி, சிறந்த வில்லாளின்னு பீஷ்மரை சொல்லியிருந்தா அர்ஜுனன் அந்த பக்கம் சொல்லியிருக்கணும். ரெண்டுமே சொல்லல. இந்த பக்கம் பீஷ்மரை சொல்லிட்டு அந்த பக்கம் பீமசேனனை சொல்றான். உடனே தேசிகன் சாதித்தார், நல்ல பயத்துல இருக்கான்னுட்டார். இவர் என்ன பயம்னா, இப்போ நம்மள பீஷ்மர் காப்பாத்துறார், அங்க பீமசேனன் காப்பாத்துறான். துரோணரே பாத்திரா என்னுடைய நிலைமைய, என்ன பண்ணாலும் 5 பேரை தொடமாட்டேன்னு பிரதிஜை பண்ணிருக்கிறவர் இவர். யார விட்டாலும் 100 பேரை விடமாட்டேன்னு பிரதிஜை பண்ணிருக்கிறவன் அவன். இப்ப இந்த பிரதிஜத்துக்கு தான் எதிர் எடுக்கிறான். இங்க வில்லாளிங்கிறதுக்கு அங்க வில்லாளியை சொல்லல, இங்க தலைவன் சேனாபதிங்கிறதுக்கு சேனாபதியை சொல்லல. இல்ல மூத்தவர்னா தர்மபுத்திரனை சொல்லிருக்கலாமோ இல்லையோ, தர்மபுத்திரனையும் சொல்லல, அர்ஜுனனையும் சொல்லல, திருஷ்டத்யும்னனையும் சொல்லல, பீமனை சொல்றானேன்னா பயம். இந்த பக்கத்துல பீஷ்மர் இப்படி சூழல் வச்சிருக்கார், அந்த பக்கத்துல பீமனானா அப்படி பிரதிஜை பண்ணிருக்கான். இவர்களுக்குள்ள நான் எங்க ஜெயிக்க போறேன்னு தெரியலையே என்று வருத்தத்தோட சொல்லியிருக்கான். வருத்தம்னு சொல்றீரே, அப்ப அபர்யாப்தம் பர்யாப்தம்னு சப்தம் இருக்கு. அபர்யாப்தம்னா அளவுக்கு உட்படாது, பர்யாப்தம்னா அளவுக்கு உட்பட்டது. அது தைரியமா தானே சொல்லியிருக்கான்னா. இவன் என்ன சொல்றானா, அபர்யாப்தம் நம்ம சேனை என்றால் அவர்கள் சேனையை அழிப்பதற்கு போதாததுங்கிறானா. அபர்யாப்தம்னா போராதுன்னு வச்சுங்க. அபர்யாப்தம்னா அளவில் அடங்காததுன்னு ஒரு அர்த்தம், போதாது, இந்த சேனையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம சேனை போதாது. அப்ப அவாசேன பர்யாப்தம், நம்ம சேனையை ஜெயிக்கிறதுக்கு அவாசேன போதும் அப்படின்னு பயத்தாலே பேசுகிறான். அவன் பயந்ததை பார்த்த உடனே பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதுகிறார். தஸ்ஸ சஞ்சனயம் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமகா சிம்ஹநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மௌ பிரதாபவான். பிரதாபமுடையவனான பீஷ்மர்
தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம். ஸ்லோகம் பாருங்க. துரியோதனனுக்கு ஆனந்தம் ஏற்படுத்துவதற்காக தன் சங்கத்தை ஊதினார். யாருக்கு ஆனந்தம் ஏற்படுத்தணும்? அழுதுன்னு இருக்கிறவனுக்கு தானே. சந்தோஷம் ஒருத்தர் சிரிச்சுட்டு சுவாமி கொஞ்சமான சிரியுமேன்னா ஒரு கோவிச்சு விடுவார். நான் தான் சிரிச்சுட்டே இருக்கேனே எனக்கு என்ன ஆச்சுன்னு மாட்டாரா? அப்ப சச்ச சஞ்சனயன் ஹர்ஷம். ஒருத்தருக்கு ஆனந்தம் ஏற்படுத்தன்னு சொன்னால் அவன் துக்கத்தில் துவண்டிருக்க வேண்டும். அப்ப துக்கத்தில் இருந்திருக்கார். பீஷ்மர் எடுத்து ஊதினார். ததசங்காச்ச பேர்ஜச்ச பணவ ஆணவ கோமுகா. ஆங்காங்கு கௌரிகள் காளைகள் மற்றும் உண்டான வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டன. அப்போது கண்ணன் தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதப் போகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துபதோ பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷ தேவதத்தன் தனஞ்சய பௌண்ட்ரன் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதர. ஒத்தொத்தர் தங்கள் தங்கள் சங்கத்தை ஊதுகிறார்கள். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷ. தன்னுடைய சங்கமான பாஞ்சஜன்யத்தை கண்ணன் எடுத்து ஊதினான். தேவதத்தன் தனஞ்சய. தனஞ்சயன் தேவதத்தத்தை எடுத்து ஊதினான். பௌண்ட்ரௌ தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹா. விருகோதரன் பீமகர்மா பீமசேனன். பௌண்ட்ரம் என்று தன்னுடைய சங்கத்தை ஊதினான். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரா. இவர்கள் ஒத்தொத்தர் ஒரு சங்கத்தை ஊதினா நடந்தது என்ன? கண்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதின உடனே திருதராஷ்டிர புத்திரர்களுடைய மனசெல்லாம் உளுத்து போச்சான். சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வெதாரயத் நபஸ்ய பிருத்திவீஞ்சைவ துமுலோ வெனுநாதயன். கண்ணன் ஊடின பாஞ்சஜன்யம் ஆங்காங்கு எங்கெங்கோ ஆகாசத்துல போய் ரீங்கரித்தது. மனசெல்லாம் உளுத்து போச்சு. சஞ்சயன் திருத்தராஷ்டிரத்துல சொல்லிட்டு இருக்கான், உன் பிள்ளைகளுக்கு வாழ்ச்சியான்னு கேட்டியே, ஊதல்லையே படுத்து. முதல்ல கண்ணன் பாஞ்சஜன்யத்தை சண்டையே ஆரம்பிக்கல, இப்பதான் பாஞ்சஜன்யத்தை ஊதிருக்கார். ஊதின உடனே மனசு உளுத்து போச்சுன்னா இவன் எங்க ஜெயிக்க போறான்? யோசித்துப்பார். இது முதல் பதில் கூறினார். சேனையோர் உபயோர் மத்திய ரதன் ஸ்தாபயமேச்சுத யாவதே தன் நிரீக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான். அப்ப அர்ஜுனன் நீண்ட பெரும் படைய பார்த்துட்டு தன் காண்டீபத்தை தேர்தரையில் ஊன்றிக் கொண்டு கண்ணனுக்கு ஆணையிடுகிறான். ஹே கிருஷ்ண, சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமேச்சுத. இரண்டு சேனைகளுக்கு நடுவில் என் தேரை கொண்டு போய் நிறுத்து. ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறார். யார் யார் ஆணையிட? இவன் யார் அவன் யார்? கண்ணன் பரமாத்மா கீழே சாரதியா உட்காண்டிருக்கார். ஒண்ணுமில்லாத அல்ப மனுஷன் மேல அர்ஜுனன் இருக்கிறான். அவன் ஆணையிடுறான். சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயமேச்சுத. யார் எங்கெங்க நிற்கிறார்? என்னோட யார் விரோதித்து சண்டையிட போகிறார்கள் என்றெல்லாம் பார்ப்போம். யாவதே தன் நிரீக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான். சஞ்சயன் சொல்றார், திருத்தராஷ்டிரா எனக்கு பெரும் ஆச்சரியம். இந்த வார்த்தை காதுல பட்ட உடனே அப்படியே ஒரு சிஷ்யன் பண்றாப்புல கடிவாளத்தை கண்ணன் படிச்சார். சேனையோ ஏவ முக்தா ரிஷிகேஷ குடாகேஷேன பாரத சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். மிகச்சிறந்த தேரை ரெண்டு சேனைகளுக்கு நடுவில் கண்ணன் புருவன் நெறித்து கொண்டு போய் நிறுத்தினார். அவர் பேரழகா அப்பதான் நான் பார்த்தேன். ஆனா என்ன சாமர்த்தியமா எங்க கொண்டு போய் நிறுத்தினா தெரியுமோ? பீஷ்ம துரோண பிரமுகதா. பீஷ்மரும் துரோணருடைய தேர் எங்கிருந்ததோ அந்த இடத்துக்கு முன்னால் கொண்டு போய் கண்ணன் நிறுத்தினான். ஏன் துரியோதனன் துச்சாசனன் தேருக்கு முன்னாடி நிறுத்தலாமோ இல்லையோ? நிறுத்திருந்தால் அப்போதே யுத்தம் இதே இல்லை. எப்போ யுத்தம் முடிஞ்சே போயிருக்கும். ஏன்னா அவனை பார்த்த உடனே கோபம் வந்திருக்கும், கௌரவ சபை ஞாபகம் வந்திருக்கும், திரௌபதியினுடைய அவமானம் தோணிருக்கும், உடனே வெட்டியிருப்பான். ஆனா பீஷ்ம துரோணர்கள் முன்னாடி நிறுத்தின உடனே நம்ம பிதாக்கள் பிதாமகர்கள் ஆச்சாரியர்கள் குலகுருக்கள் இவர்களையா நாம கொல்லணும் அப்படின்னு தான் அர்ஜுனனுக்கு பெரும் நடுக்கம் ஏற்பட்டது. பீஷ்ம துரோண பிரமுகதா சர்வேஷாஞ்ச மகிழ்ச்சிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யேதான் சமவேதான் குருநிதி. ஏ பார்த்த பஷ்ய, எல்லாரையும் பார். உன்னோட சண்டை போடுறதுக்காக குருகுலத்து சிங்கங்கள் வந்திருக்கிறார்கள் பார். யாரார பாக்குறான் அர்ஜுனன்? தத்திர அபஷ்யத் ஸ்திதான் பார்த்தா பித்ருநத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ருன் புத்திரான் பௌத்ரான் சகீன் ஸ்ததா. தன் பிள்ளைகள் தம்பிகள் மாமனார்கள் மாமாக்கள் தாத்தாக்கள் பெரியப்பன்கள் சிற்றப்பன்கள் அத்தனை பேரையும் எதிரும் புதிருமாக கண்டான். சுசுரான் சுகரச்சைவ, மாமனார் நிற்கிறார், சுகிருத்துக்கள்லாம் நிற்கிறார். சேனையோர் உபயோர் அபி. இந்த ரெண்டு பக்கத்துல இருக்கிற சேனையை பார்த்துட்டு சாதாரணமா சண்டைன்னா அந்த பக்கத்துல வேண்டாதவாள்லாம் இருப்பா, இந்த பக்கத்துல வேண்டியவாள்லாம் இருப்பா. ஆனா இந்த சண்டையில ரெண்டு பக்கத்திலும் வேண்டியவா இருக்காளே என்று நினைத்து கிருபயா பரையாவிஷ்டா கிருபயா பரையாவிஷ்டா விஷீதன்னிதம் அப்ரவீத் திருஷ்டேவம் சஜனம் கிருஷ்ண யுயுத்சம் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகஞ்ச பரிதுஷ்யதி வேபதுஷ்ட சரீரே மே ரோமஹர்ஷஸ்ய ஜாயத்தே. இந்த ரெண்டு பேரையும் பார்த்தேன், என் உடம்பு நடுங்கிறது.
நெத்தியிலேந்து வேர்க்கிறது, என்னால முடியல, நாக்கு வளர்ந்து படுத்து, காண்டீபம் கையிலேந்து விழுந்துரும் போல் இருக்கே, காண்டீபம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் தச்சைவ பரிதஹ்யதே, என்னுடைய தோல்லாம் எரியறாப்புல இருக்கு, கண்ணு எரியறது, காண்டீபத்தை பிடிச்சு நிக்க முடியல. மகாவீரம் பேசுறான் பரந்தபன். என்னால் இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல ரெண்டு பக்கத்திலையும் வேண்டியவா நிக்கிறா. ஆகவே நச்சக்னோம்ய அவஸ்தாத்தும், என்னால நிக்கக்கூடிய முடியல. பிரமதீவ மேமனஹா, என்னுடைய மனசு அப்படியே சுத்துறது, தலையை சுத்துறது. நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண நச்சராஜ்யம் சுகானிச்ச, இனி எனக்கு வெற்றி வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், சுகம் வேண்டாம், இவர்களை கொன்று கிடக்கக்கூடிய அரசு எனக்கு வேண்டாம். இதுவரைக்கும் ரொம்ப தெளிவா பேசிட்டு அர்ஜுனன் உறவுக்காரர்கள் நிற்கிறார்கள்னு பார்த்த உடனே இவர்களை கொன்று அந்த சிதையின் மேலேயா நான் ராஜ்ய போகத்தை அனுபவிக்க வேண்டும்? வேண்டாம். கிம்னோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகேர் ஜீவித்தேனவா. ஒரு மனிதன் ஆருக்காக உழைக்கிறான்? குடும்பத்தவர்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக. அந்த குடும்பத்தவர்களே ரெண்டு பக்கம் எதிரும் புதிருமாக நின்னால் நான் உழைத்து என்ன லாபம்? இந்த சண்டையிட்டு இந்த பெரிய பூமியை பெற்றும் கடைசியில் இவர்களுக்காகத்தானே இத்தனையும் பட்டேன். இவர்களே ஒத்தருக்கு எதிர்த்து நிற்கிறாளே, இந்த நிலைமை நம்ம ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் வரும். இவர்களுக்காக இப்படி பண்ணமே இப்படி ஆயிடுத்தேங்கிற இல்லையோ, அப்பதான் கண்ணன் கடைசியா சிரிப்பார். எனக்காக பண்ணிருந்தா விட்டுருக்க மாட்டேனோ இல்லையோ, யாருக்காகவோ பண்ணித்தானே கடைசியில இந்த நிலைக்கு வந்து சேர்ந்திருக்காய் என்று அவரே சொல்லுமாறு கண்ணன் பார்த்துட்டு இருக்கார். ஏதான்ன ஹந்துமிச்சாமி கனதோபி மதுசூதன அபி திரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோ கிம்னு மகீகிருத்தே. என்னை வெட்டுபவர்க்கே இவர்கள் ஓடி வந்தாலும் ஒரு நாளும் இவர்களோட நான் சண்டை போட மாட்டேன். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாக. எங்க குலத்தை அழிச்சுட்டா அப்ப குலதர்மங்கள் போயிடும், சனாதன தர்மங்கள்லாம் போயிடும், பெண்கள்லாம் அழிஞ்சு போடுவார்கள். கடைசியில லுப்த பெண்டோதக கிரியாக அவ மரணம் அடைஞ்சுட்டா எந்த பிள்ளை எந்த பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பான்? நான் எல்லாரையும் கொண்டுட்டேன்னா அப்ப பித்ரு பைதாமகர்கள்லாம் ஆகாச லோகத்தில் இருப்பாளே, பித்ருலோகத்திலே அவ தலகுப்புற விழுந்துருவா. இந்த அனர்த்தத்துக்கு நாளாக மாட்டேன். அவர்களுக்கு நரகம், எனக்கும் நரகமா? ஏவமுக்துவார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விசிருஜ்ய சசரஞ்சாபம் சோக சம்விக்ன மானசா. இப்படி கூறி அர்ஜுனன் கண்ணும் கண்ணீருமாக கைகளிலிருந்து காண்டீபம் நழுவித்து சரம் கீழே விழுந்தது. மேல் தட்டிலிருந்து நடுத்தட்டுக்கு வந்தான். ரதி இறங்க மாட்டான். பிராணம் போனாத்தான் மேல் தட்டுல இருந்து கீழ்த்தட்டுக்கு வருவா. ஆனா பிராணன் இருக்கும் போதே அவனுடைய நெஞ்சு உளுத்து போச்சு சொல்லி பயந்துட்டானே. அதனால தேர்னுடைய மேல் தட்டுல இருந்து கீழே வந்தான். ரதோபஸ்த உபாவிஷத் என்பதோட முதல் அத்தியாயம் முடிந்தது. அர்ஜுன விஷாத யோகம்.